ஜெயம் ரவி கொடுத்த மரண பதிலடி. ஆண்கள் தான் உண்மையிலேயே பாவமா? 15 வருஷ கல்யாண வாழ்க்கை. ஆனா இப்போ ரோகிணி தியேட்டர் வாசல்ல இருந்து இன்ஸ்டாகிராம் வரைக்கும் இதே பேச்சுதான். ரவி மோகன் ஏன் இவ்ளோ கோவப்பட்டார்? ஃபுல் டீடைல்ஸ் கேளுங்க. ஜெயம் ரவி ஆர்த்தி விவாகரத்து விவகாரம் இப்போ கோலிவுட்டையே ரெண்டா பிரிச்சிருக்கு. ஆர்த்தி ஒரு பக்கம் குற்றச்சாட்டு வைக்க, இன்னொரு பக்கம் பாடகி கெனிஷா கூட ரவியை இணைச்சு வதந்திகள் பரவுது. இதுவரைக்கும் அமைதியா இருந்த ரவி மோகன் இப்போ இன்ஸ்டால வெடிச்சிருக்காரு. பெண்கள் மட்டும்தான் எப்போதும் சரியா? பாதிக்கப்பட்ட ஆண்கள் பக்கம் யாருமே இல்லையான்னு ஒரு ஆழமான கேள்விய முன் வச்சிருக்காரு. நீதிமன்றமே ஆண்களும் பாதிக்கப்படுறாங்கன்னு ஏத்துக்கிட்டதா ரவி சொன்னது இப்போ சோஷியல் மீடியால பெரிய விவாதத்தை ஆரம்பிச்சிடுச்சு. மதுரை வெற்றி தியேட்டர் முதல் சென்னை காசி வரை இதுதான் டாபிக். ரவி சொன்ன அந்த வரிகள் தான் இப்போ வைரல். உங்கள் கேவலமான எண்ணங்களை உங்களுடனே வைத்துக்கோங்க, என்னை அமைதியா வாழ விடுங்க. இந்த பர்சனல் பிரச்சனைகள் ரவியோட ஷூட்டிங்க பாதிக்குமா, இல்ல இது ஒரு பெரிய கம்பேக்க கொடுக்குமா? ஜெயம் ரவி சொல்றது நியாயம்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல ஆர்த்தி பக்கம் இருக்கிற குற்றச்சாட்டு சரியா? லைக் பண்ணிட்டு உங்க கருத்தை காமெண்ட்ல சொல்லுங்க. சினிமா அப்டேட்ஸுக்கு தமிழ் கோலி சென்டர்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இப்போதைக்கு ஆண்கள் தான் உண்மையான பாவம்.